வெல்கம் டு ஸ்டோரிஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா டாப் 10 ஒஸ்ட் மூவிஸ் ஆஃப் 2025. ஆல்ரெடி பெஸ்ட் மூவிஸ் லிஸ்ட் போட்டிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2025 வந்து எனக்கு பிடிக்காத படங்கள் எதனால் பிடிக்கலன்றதை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10வது இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி சார் நடித்த 2 படம் வச்சுருக்கேன். ஏஸ், தலைவன் தலைவி. ஃபஸ்ட்டு நம்ம ஏஸ் பார்த்துடலாம். ஏஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, தலைவன் வந்து ஒரே ஆளாக போயிட்டு ஹை ஸ்டேட் பண்ணிட்டு வருவான். அதுக்கு வந்து ப்ராப்பராக லாஜிக் இருக்காது. போல்ட் கண்டன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவனுக்கு ப்ராப்பரான ஒரு ஆர்ஜின் இருக்காது. இவனா வருவான், ஹைஸ்ட் பண்ணுவான், ருக்மிணி வசந்தை வந்து காப்பாற்றிட்டு போவான். இல்லைனா பப்ளு பிரித்திவர் நடிச்சிருப்பாரு. யாருக்குமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரைசேஷன் இருக்காது. அப்புறம் அந்த ஏஸ் விளையாட்டு ஒரு வில்லன் கிட்ட தோற்றுருவான். அந்த வில்லன் வேறு தோற்றுக்கிட்டு இருப்பான். இந்த படமே ஒரு மாதிரி லாஜிக் இல்லாமல் போயிட்டு இருக்கும். ருக்மிணி வசந்தோட டெபியூ மூவி ஏன் இந்த மாதிரி ஒரு படத்தில் போய் நடிச்சாங்கன்னு சொல்லி தெரில. இந்த படத்தில் எனக்கு பெருசாக எதுவுமே ஒர்க் ஆகலை. ஏஸ் படம் வந்து சும்மா ஒரு தடவை பார்க்கலாம் தவிர அந்த படத்தில் பெருசாக ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் தலைவன் தலைவி பார்த்தீங்கன்னா கதையாக பார்த்தீங்கன்னா ஓகே, இது எல்லா ஃபேமிலியிலும் ரிலேட்டடாக நடக்கிற விஷயங்கள் தான். ஒரு சண்டை வர்றது, சச்சரவு வர்றது எல்லாம் நார்மலாக இருக்கிறது தான். ஆனால் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க கத்துறன்ற பேரில் ரொம்ப கத்தி 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 இந்த படத்தோட கனெக்டே நம்ம போக வச்சிடுறாங்க. எது வந்தாலும் கத்தி கத்தியே பதில் சொல்லி அந்த கேரக்டர் எல்லாமே கத்திக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு எரிச்சலாகுது படம் பார்க்கும்போது. ஒரு நார்மலாக இந்த கேரக்டர் வந்து பதில் சொன்னாலே போருமே, இவ்வளோ கத்தணும் அவசியன்ற மாதிரி நமக்கு ஃபீல் பண்ண வச்சுறாங்க தலைவன் தலைவி படம் பார்க்கும்போது. விஜய் சேதுபதி, நித்யா மேனன் நல்லா தான் நடிச்சிருப்பாங்க. பாட்டு கூட சந்தோஷம் நல்லா தான் போட்டிருப்பாரு. ஆனால் படமாக பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக கனெக்ட் போயிடுச்சு. எனக்கு கத்தி கத்தியே படத்தில் பெருசாக கனெக்ட் எல்லாம் போயிடுச்சு. தலைவலி தான் வந்தது எனக்கு. இந்த படம் பார்த்துட்டு தலைவலி வந்துருச்சு, தலைவன் தலைவி பார்த்துட்டு. ஸோ அதனால் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா 10வது இருந்துறேன். 9வது இடம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவா நடித்த சுமோ படம் தான் வச்சுருக்கேன். இந்த படம் வந்துச்சான்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் கிடப்பில் இருந்துட்டு அப்புறம் ரிலீஸ் பண்ண படம் சுமோ படம் வந்து. இந்த மதகத ராஜா ரிலீஸ் ஆகி ஹிட் ஆச்சு, அதனால நம்மளும் ரிலீஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இந்த சுமோ படத்தை வந்து நம்ம ஐஸ்வர்யா கணேஷ் சார் விட்டுட்டு வந்ததும் தெரியல போனதும் தெரியாமல் இந்த மாதிரி ஒரு படம் வந்து என்னன்னா, ஒரு சுமோ ரெஸ்லர் வந்து கடல் வழியே அடிச்சுட்டு இங்கே வந்துடுறாரு தமிழ்நாட்டுக்கு. அவருக்கு சாப்பாடு கொடுத்தா அவர் ஊருக்கு அனுப்பி வைக்கும்போது நடக்கிற பிரச்சனைகள் தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் காமெடியும் நல்லா இருக்காது, எல்லாமே உங்களுக்கு இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். ஒரு மாதிரி எடுக்கணுமே எடுத்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி மில்க் பிஸ்கெட்டை வந்து பிடிக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்காக ஒரு ஃபைட் சீன் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எரிச்சலாக இருக்கும், பார்க்க சிரிப்பாக இருக்கும். என்னவோ எடுக்கணும்னு எடுத்திருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு படம் சுமோ படம். 8வது இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் அண்ணன் ஆக்ட் பண்ண இட்லி கடை. ஓகேங்களா, ஆக்ட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே நம்ம தனுஷ் அண்ணன் பண்ணியிருப்பாரு. என்ன சொல்கிறது, அவர் வந்து இந்த ராயன் படத்துலேயே எனக்கு ஒரு மாதிரி தலைவா அவனுக்கு டைரக்ஷன் வரல, தயவு செஞ்சு பண்ணாதன்ற அளவுக்கு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டார் நம்ம தனுஷ் அண்ணன் வந்து. சரி, இந்த வருஷம் வந்து 2 படம் டைரக்ட் பண்ணார். ரெண்டுமே 2 விதமான பீகள் தான். முதல்ல இதை பார்ப்போம். இப்போ நம்ம இட்லி கடை எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நார்மலாக ஒருத்தன் வந்து படித்து நல்லா முன்னேறி வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃப்ரைட் சிக்கன் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷெஃபாக இருக்கான். சரிங்களா, அவங்களோட பொண்ணே கல்யாணம் பண்ண போகிறான். கிட்டத்தட்ட அந்த பிஸ்னஸோட ஓனர் டேக் ஓவர் பண்ணுற மாதிரி தான் நம்ம தனுஷன கேரக்டர். ராஜகிரன் வந்து வில்லேஜில் வந்து ஒரு ஓட்டோட செல்வான ஒரு கடையை போட்டுக்கிட்டு, உனக்கு நான் இங்கே சொத்து வச்சுருக்கேன்ல, இதுதான் நீ எது ஆடம்பரம்னு நினைக்கிறியோ அதான் உனக்கு ஆடம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு, அந்த என்னன்னா இவன் கல்யாணம் பண்ணுற நாள் அன்னைக்கு ராஜ்கிரண் கேரக்டர் செத்து, அவங்க அம்மா செத்து, ஒரு மாதிரி எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகி பிறகு இந்த இட்லி கடை எடுத்து நடத்துகிற மாதிரி காட்டி, இந்த இட்லி கடை அவங்க அப்பா என்ன பண்ணிகிட்டு இருந்தாரோ அதே வேலையை அவன் பார்க்க ஆரம்பிச்சிருவான். இப்போ நீ படித்ததுக்கு என்ன வேலைப்பா, நீ கஷ்டப்பட்டு போய் படித்து இவ்வளோ வேலை பார்த்தல, அது எப்படி அது ஒரு ஃப்ரான்ச்சைஸியாக பில்ட் பண்ணலாம், கடையை எப்படி இன்னும் பெரிய பெரிய லெவலில் ஆக்கலாம். இட்லி மட்டும் ஓடனா வந்து கடைக்கு வருவானா, நம்ம மீதி ஐட்டம்ஸும் போடணும், கடையை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. எங்கள் அப்பா இட்லி சுட்டாரு, நானும் இட்லி சுட போகிறேன்ற மாதிரி கிளம்பி வந்துடுவார் நம்ம கேரக்டர். அருண் விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு அமெச்சூர் பாக்ஸர், ஒரு ப்ரொஃபஷனல் பாக்ஸராக இருப்பார் மனுஷன். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு அசால்ட்டாக பந்தாடிட்டு போயிடுவார் இன்டர்வலில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னடா சிரிப்பாக இருக்குது. ஒரு சாதாரண இட்லி கடைக்காரன் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸரை போட்டு அடிக்கிறான்ற மாதிரி படத்தோட காட்சி அமைப்புகள்லாம் வச்சுருப்பாங்க இந்த படத்தில். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விழுந்து சிரிக்கலாம் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா இட்லி கடையை கொளுத்தி விட்டு இன்னும் செவரு தானே எழுப்பிக்கலாம், கூரை தானே போட்டுக்கலாம், கடையை தானே கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம தனுஷ் பேச ஆரம்பிச்சிருவாரு. அப்பா போரும்பா நான் விட்டுருப்பான்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு தேட்டரில் பார்க்கும்போது. அதனால் இந்த படத்துக்கு 8th பிளேஸ் தரேன். 7வது இடத்துல பார்த்தீங்கன்னா வர்ஷா பரத் டெபியூட்டன் வெற்றிமாறன் ப்ரொடியூஸ் பண்ண படம் பேட் கேர்ள் படம். இந்த படம் பற்றி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஃபெமினிசம் சொல்லிட்டு அதிலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக கொஞ்சம் லூஸ் தனமாக போகிறது தான் இந்த பேட் கேர்ள் படம். என்னென்னா ஃபெமினிசம்ன்றது மற்றவங்க பிடிச்சி மேட்ரு பண்ணுறதோ ஓக்கிறது மட்டும் ஃபெமினிசம் கிடையாது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபெமினிசம்ன்றது பார்த்தீங்கன்னா டாக்ட்ரைன் டு ஈக்குவல் ரைட்ஸ். மென்னுக்கு என்னென்ன ரைட்ஸ்லாம் வழங்கப்படுதோ அது விமென்ஸுக்கு வழங்கப்படுறது தான் ஃபெமினிசம். இந்த படத்தில் என்ன காமிச்சிருப்பாங்கன்னா, நான் ஸ்கூலில் ஒரு பையனை பார்த்தேன்,
நான் வந்து டாவ் அடித்தேன், மேட்ரு பண்ணேன், அவனால என்ன பிரித்து விட்டீங்க, அதனால உங்ககிட்ட பேச மாட்டேன், அவங்க அம்மா அப்பாட்ட சண்டை போட்டு காலேஜில் பார்த்தீங்கன்னா பிடிச்சவங்க கூட சுற்றிக்கிட்டு இருக்கும். அவன் வந்து வேற ஒரு பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கான், இந்த பொண்ணு கழட்டி விட்டுருவான். அதனால் நான் கையை எடுத்துக்கிறேன், காலை எடுத்துக்கிறேன், சாவ போகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்பாவை பிளாக்மெயில் பண்ணிட்டு எங்கள் அம்மா அப்பாவை போட்டு என்னெல்லாம் பண்ணக்கூடாத ஒரு பொண்ணு அதெல்லாம் இந்த பொண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் வேலைக்கு போனதுக்கப்புறம் அங்கே ஒரு ரிலேஷன்ஷிப்பு, அதுவும் போயிட்டு வேறு பசங்களோட போயிட்டு மேட்ரு பண்ணுறது, ஒரு சோல் போடுறதாங்க இந்த படம் பூராவே இதாக இருக்கும். இதான் ஃபெமினிசம்னு சொல்லிட்டு இந்த படத்தில் காமிச்சு வச்சுருப்பாங்க. மேக்கிங்காக நல்லாயிருக்கும், அதை தவிர்த்து அந்த ஆக்ட்ரஸ் நல்லா நடிச்சிருப்பாங்க. மிச்சபடி இந்த படத்தில் சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. இவங்க இதுதான் ஃபெமினிசம் நம்பி படம் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் நம்ம சொல்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. இப்போ 6வது இடத்துல பார்த்தீங்கன்னா என்னை இழுக்குதடி காதலிக்க நேரம் இல்லை. இதுவும் ஒரு வரவேற்காடான ஒரு லெஃப்டிஸ்ட் படம் தான். கிருத்திகா உதயநிதி, நம்ம உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் பார்த்தீங்கன்னா, டெப்யூட்டி சிஎம், அவரோட மனைவி தான் எடுத்திருக்காங்க இந்த படத்தை. ரவி மோகன் என்கிற ஜெயம் ரவி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஹீரோ நடிச்சிருப்பாரு. இந்த படத்துலேயும் ஒரு வரவேற்கமான ஒரு லெஃப்ட் இதுதான் இருக்கும் ஐடியாலஜி. எப்படின்னா இப்போ நித்யா மேனன் பார்த்தீங்கன்னா வேம்புலியா நடிச்சிருப்பார்ல, ஜான் கோகின், அவங்க கூட வந்து நிச்சயம் ஆயிரும், அவன் வந்து சீட் பண்ணிடுவான்றது நித்யா மேனனுக்கு தெரிஞ்சிடும். அதனால சரி ஆண்கள்னாலே இப்படிதான், நம்ம ஆண்கள் கூடவே சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நித்யா மேனன் என்ன பண்ணிக்குவாங்கன்னா அவனை வச்சு யூஸ் பண்ணிட்டு ஐவிஎஃப்ல ஃபேக்கா இது மாதிரி எங்களுக்கு குழந்தை பிறக்கல, குழந்தை பிறக்கிறதுக்கான வழியை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கா ஒரு இது ரெடி பண்ணிட்டு இவங்க வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ஸ்பெர்ம் டோனராக வந்து ஜெயம் ரவி வருவார். ஜெயம் ரவி வந்து ஸ்பெர்ம் டொனேட் பண்ணி சிங்கிள் மதராக நம்ம இந்த குழந்தைய வளர்ப்போன்ற மாதிரி ஒரு இது வச்சுருப்பாங்க. சரி ஓகே, ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எதுக்கு பேசிக்காக தரது? குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு தரப்படுறது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்துட்டு புருஷன் சீக்கிரமாக இருந்துட்டு அவங்களுக்கு வந்து குழந்தை பெற்றுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கிறவங்க ஐவிஎஃப் போகலாம், தப்பு இல்லை. இது இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏமாத்துங்க, ஃபோர்ஜரி பண்ணி கூட இந்த மாதிரி ஐவிஎஃப்ல குழந்தை பெற்றுக்கங்க, ஆம்பளே தேவைன்ற மாதிரி ஒரு மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க இந்த படத்தை. ஜெயம் ரவியும் ரொம்ப ப்ரோக்ரெசிவாக இருக்கீங்க, உங்கள் பையனுக்கு நான் ஃபுட்பால் ட்ரைனிங் தரேன்ற மாதிரி வந்துடுவார். அந்த இழுக்குதடி பாட்டை தவிர்த்து இந்த படத்தெல்லாம் சொல்ல ஒன்றுமே இல்லை. கிட்டத்தட்ட ரொம்ப அந்த வரவேற்கமான லெஃப்டிஸ்ட்டு இதெல்லாம் இருக்கும் படத்தில், கருத்துக்கள்லாம் இருக்கும். எல்ஜிபிடிக்கு வேறு சொல்ல மாட்டேன் பாருங்க, வினய் வந்து கேவாக இருப்பார் படத்தில். அது ஏன் இருக்காரு எதுக்கு இருக்காருன்னு அவங்களுக்கே தெரியல, சும்மா ஒரு கே கேரக்டர் வைக்கணுமேனு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. கடைசியில் அந்த கே கேரக்டருக்கு வந்து மேரேஜ் பண்ணி விடுவாங்க. நாங்கள் பாருங்கள் எல்ஜிபிடிக்கும் ஆதரவாக இருக்கும், ஐவிஎஃப்க்கு ஆதரவாக இருக்கும், பாருங்கள் இதுதான் எங்களோட இது லெஃப்ட் இது அப்படின்ற மாதிரி வச்சுருப்பாங்க. லெஃப்ட்டில் நல்ல இடங்களேன், நல்ல படம் எவ்வளோ பாரஞ்சித் எடுக்கிறாரு, மாரி செல்வராஜ் எடுக்கிறாரு, அதுவும் லெஃப்ட்டு ஐடியாலஜி தானே பேசுது. அந்த மாதிரி படம் எடுத்துகிட்டு போங்களா, வெற்றிமாறன் எடுக்கிறார், விடுதலை எடுத்தார், அதெல்லாம் லெஃப்ட் படம் தானேங்க, ஏன் இதை மாதிரி எடுக்கிற? எனக்கு அதான் பிரச்சனை. அதான் இது 6வது இடம் கொடுக்குறேன். 5வது இடத்துல பார்த்தீங்கன்னா கூலி தான் அந்த இடம் கொடுத்துருவேன். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவலாக தேட்டரில் பார்க்கும்போது கூலி ஒர்க் ஆச்சு. இதே நான் ரிவ்யூவில் சொல்லியிருப்பேன். 2வது தடவை பார்க்கும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா ரஜினிக்காகவும் சும்மா ஒரு பொழுதுபோக்காக பார்க்கும்போது ஒரு ஒன் டைம் பார்க்கலாம், டீசெண்டான படமாக இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தோட கொடுத்த ஹைப்புக்கும் இவங்க உள்ளுக்குள்ளே போட்ட வச்ச லாஜிக் ஓட்டைக்கும் நம்ம எத்தனாவது இடத்துல கொடுத்தாலும் இந்த படம் கொடுக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஏன்னா அவ்வளோ லாஜிக் மிஸ்டேக் பண்ணியிருப்பாரு. நான் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், இதில் சொல்கிறத விட அந்த வீடியோ போய் பாருங்க, நான் கீழே லிங்க் தரேன். அவ்வளோ லாஜிக் மிஸ்டேக்கு, அவ்வளோ ஓட்ட போட்டிருப்பார் லோகேஷ் கனகராஜ். படத்துக்கு வந்து சரி நம்ம தப்பு பண்ணுறதுக்கும் ஒத்துக்கல. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நம்ம ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்லாம் படம் எடுக்க முடியாது, என் ஸ்டேட் தான் படம் எடுக்க முடியும், படம் 500 கோடி கலெக்ட் பண்ணிருச்சு, சூப்பர் ஸ்டாருக்கும் படம் ஓடிருச்சு, சன் பிக்சர்ஸும் ஹாப்பியாக இருக்காங்கன்ற மாதிரி போயிட்டாரு. ஃபேன்ஸ் ஹாப்பியா இல்லையாப்பா, நீ ஃபேன்ஸ்க்காக தானே படம் பண்ணுற, பணத்துக்காக படம் பண்ணுறியா? ஏதோ ஒன்றும் புரியல. ரஜினி இருக்காரு, ரஜினியை வச்சு நீ ஒப்பேத்திட்ட, ஓகே ரைட்டு, எனக்கு ஏதோ ஒரு தடவை பார்க்கும்போது ஒர்க் ஆயிடுச்சு, தேட்டரில் பார்க்கும்போது என்ஜாய் பண்ணிட்டேன். ஆனால் என்ன இது, நீ வந்து இதோட ஸ்டார்ட் நம்ம வச்சு தானே படம் பண்ணியிருக்க, இதில் என்ன கதை வந்து ஒரு சுமாரான கதை தான், அது வந்து ஒரு தடவை பார்க்கலாம். அதுக்குன்னு சொல்லிட்டு இது வந்து அந்த ஆவுன்னு சொல்லிட்டு ஹைப் ஏற்றி விட்டுட்டு அதுக்கு ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் தராமல், அவ்வளோ லாஜிக் மிஸ்டேக் ப்ராப்பராக ஆன்சர் பண்ணாமல் இப்படி ஓடுறது, ஆமீர் கான் மாதிரி ஒரு பெரிய ஆக்டர்லாம் கூட்டு வந்து வேஸ்ட் பண்ணுறதுலாம் தப்பு தானேப்பா. இதை தான் நான் இங்கே கேட்க வரேன். அதான் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த கூலி படத்தை பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல வைக்கிறேன். 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா கோல்டன் ஸ்பைரோ நீக்கு தான் வைப்பேன். தனுஷ் அண்ணாவோட ஆக்டிங் திறமையில டைரக்ட் பண்ண படத்தை பார்த்தோம். அவர் டைரக்ஷன் பண்ணி அவரோட ஜெராக்ஸான பவிஷ் நடித்த படத்தை பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா யூஸ்வல் லவ் ஸ்டோரின்னு சொல்லிட்டு நம்ம தனுஷன் எடுத்திருப்பாரு. என்னன்னா இந்த பவிஷ் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அனிஷ்காவை லவ் பண்ணியிருப்பாரு, அவங்க அப்பா கேன்சரில் சாவ போறான்றதுனால விட்டுட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் கல்யாணத்தில் இது பண்ணுற விஷயங்கள் தான் அந்த நீக்கு படம். அந்த பவிஷுக்கு நடிக்கவும் வரல, ஒன்றும் வரல,
ஜிவி பிரகாஷ் தான் அங்கங்க படத்தை ஏதோ காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. கதையும் ஓரளவுக்கு ஸ்க்ரீன் பிளே ஒழுங்காக பண்ணல. கடைசியில் அந்த கல்யாணம் வந்து பண்ண போறான்னு விழுந்து போய் ரோட்டில் உருண்டு அழுவார் பாருங்க பவிஸ், அதெல்லாம் செம்ம சிரிப்பு எனக்கு பார்க்கும்போது. என்னடா அவன் நடிக்க தெரியாத ஒருத்தர் பையனை கூட்டு வந்து நடிக்க வச்சு, நடிக்க தெரிஞ்ச ஆளை போட்டு தான் கூட இந்த படம் ஓரளவுக்கு ஓடி இருக்கும். நடிக்க தெரியாம ஸ்க்ரீன் பிளேவும் ஒரு மாதிரி ரொம்ப கிரிஞ்சா ஒரு மாதிரி மோசமாக பண்ணதுனால இந்த படம் சுத்தமாக ஓட்டல எனக்கு. ஓரளவுக்கு காஸ்டிங்னாலே இந்த படத்தை வந்து நம்ம இந்த இடத்துல வைக்கலாம் 4வது இடத்துல, அவ்வளோதான் சொல்லுவேன். அப்படியே இப்போ நம்ம டாப் 3 போகும்போது ஒரு ஹானரபிள் மென்ஷன் ஒரே ஒரு படம் தான் இருக்குன்னு பார்த்துடலாம். வீரதீர சூரன் பார்ட் 2. வீரதீர சூரன் பார்ட் 2 பொறுத்தவரையும் இவங்க எடுத்துக்கிட்ட கதைலாம் ஓகே தான், சியான் விக்ரமோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஓகே தான். ஆனால் நிறைய இதுக்கு எக்ஸ்பிளேஷன் இல்லை. இந்த திலீப் பண்ணுறது யாரு, என்ன பிரச்சனைன்றதெல்லாம் பார்ட் 1ல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்ட் 2 இதில் இந்த கேள்வியும் கேட்காம அப்படியே படத்தை மட்டும் பாருங்கன்ற மாதிரி விட்டுட்டாங்க. இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இல்லை. எதுக்கு அந்த ரவுடி வந்து கெஞ்சறான் காலில் விழுந்துட்டு போறான்றதுக்கான ஒரு டீட்டெயிலிங் இருக்காது. கடைசியில் எதுக்கு அந்த சிங்கம் போல பாட்டு வருது, எதுக்குமே ஒரு ப்ராப்பரான ஒரு இது இருக்காது, ஆன்சர் இருக்காது. சியான் விக்ரம் நல்லா நடிச்சிருக்காரு, அந்த பாடிலாம் நல்லா பில்ட் பண்ணியிருப்பாரு, சிங்கிள் ஷாட்லாம் நடிச்சிருப்பாரு, அதெல்லாம் நமக்கு குறை இல்லை. ஆனால் இதுக்கான ப்ராப்பர் ரீசன் வந்து இந்த படத்தில் கொடுக்கலையே, அதுதான் ஏன்னு நான் கேட்குறேன். இந்த பார்ட் 2னா பார்ட் 1ல் இருக்கிற ஒரு சில விஷயத்து கனெக்ட் இருக்கணும்ல, அந்த கனெக்டே இல்லாமல் சும்மா பார்ட் 2ன்னு ஒரு படம் பண்ண மாதிரி தான் எனக்கு வீரதீர சூரன் ஃபீல் ஆச்சு. வந்து மெயின் லிஸ்ட்டில் வைக்காம ஹானரபிளில் வைக்கிறேன். ஸோ புரிஞ்சுக்கங்க. 3rd பிளேஸில் பார்த்தீங்கன்னா விண்வெளி நாயகா தக் லைஃப் தான் வைப்பேன். என் நண்பர் பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து வந்திருந்தாரு சரிங்களா. நான் வந்து என் சொந்த ஊருக்கு போகிறேன், அதுக்கு முன்னாடி ஒரு படம் ஒன்றா பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அவர் கூட பார்த்தீங்கன்னா நான் FDFS போய் உட்காந்தேன். தக் லைஃப் வந்து சரிங்களா. படம் வந்து மணிரத்னம் கமல் ஒரு பெரிய கம்போ நாயகனுக்கு அப்புறம் வருது. மேக்ஸிமம் டிசப்பாயின்ட் பண்ண மாட்டேன்னு பார்க்கும்போது இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உள்ளு அப்புறம் ஒரு சில வெப்சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆபாச வெப்சீரிஸ்லாம் ஒரு சிலது இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீகலாக வந்து எடுத்திருப்பாங்க. த்ரிஷா பார்த்தீங்கன்னா கமலை வச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு, இவங்க அபிராமியை வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாரு. அபிராமிக்கு வந்து இந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு மலையில் கொண்டு போயிட்டு நம்ம சிம்பு தள்ளி விட்டு பிறகு இனிமேல் இங்கே நான் தான் ரங்கர சக்திவேல்னு சொல்லிட்டு த்ரிஷா வந்து நம்ம கமல் கிட்டேருந்து வந்து சிம்பு எடுத்துப்பார். எடுத்துட்டு இந்த மாதிரி எனக்காக தானே அவன் தேடி போனான், அப்போ நீ தானே கிடச்சா, அப்போ நீ எனக்கு தானே சொந்தம்னு சொல்லிட்டு நம்ம சிம்பு வந்து ஒரு டைலாக் பேசுவார். இதுக்கெல்லாம் வந்து சிரிப்பு தான் வந்துச்சு எனக்கு இது பார்க்கும்போது. கடைசியில் இந்த மாதிரி அப்பாவை கொண்டு நான் வந்தான்னு சொல்லிட்டு நாசர் அவங்க கேங்கெல்லாம் மேனிப்புலேட் பண்ணி விடுவாங்க சிம்புவை. என்ன சொன்னாலும் மேனிப்புலேட் ஆகும். நான் பண்ணலையே, அப்படியா நீங்கள் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிம்பு கேரக்டர் தெரிஞ்சிடும். இந்த மாதிரி தான் அந்த கேரக்டர் ரைட்டிங் இருக்கும் சிம்புக்கு. மணிரத்னம் தான் எழுதினாரா, கமல் தான் ஸ்க்ரீன் பிளே பண்ணாரா, எனக்கு ஒன்றும் புரியல. எடுக்கிறமே எடுத்தாங்க, ஒரு மேட்ரு பண்ணுன்றதுக்காக எடுத்த மாதிரி இருந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது. ஹானஸ்ட்டாக சொன்னோன்னா அதுதான் உண்மை. இந்த தக் லைஃப் விண்வெளி நாயகன் பார்த்தீங்கன்னா எனக்கு அதான் ஃபீல் ஆச்சு, வேற எதுவும் இந்த படத்தில் இல்லை. அப்படியே நம்ம 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா GBU மே காட் பிளஸ் யூ. இந்த படத்தை பொறுத்தவரையும் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் சாரை தவிர்த்துட்டு இந்த படத்தில் நீங்கள் ப்ளஸ்ன்னு ஒன்றுமே சொல்ல முடியாது. பூரா ரெஃபரன்ஸு, பழைய படத்தோட சீன்ஸு, இந்த நாஸ்டாலஜியா அவங்களோட அஜித் ஃபேன்ஸுக்கான விஷயங்கள் மட்டும்தான் இந்த படத்தில் இருக்குது. எனக்கு என்ன பிரச்சனைனா அஜித் சாரோட ரெஃபரன்ஸு நீங்கள் 1-2 வச்சுட்டு கதை ஓரளவுக்கு நல்லா கிரிப்பிங்காக பண்ணியிருந்தீங்கன்னா நான் குறை சொல்லியிருக்க மாட்டேன். கமர்ஷியல் படம் எடுக்கும்போது நீங்கள் ஓகே பெருசாக லாஜிக் பார்க்கக்கூடாதுன்றது எனக்கு தெரியும். ஆனால் அதுக்குன்னு ஜான்விக் உள்ள வராரு, டான்லி உள்ள வராரு, மணி ஹெஸ்ட் ப்ரொஃபஸர் உள்ள வரான்றதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியல. அதுக்கான லாஜிக்கும் ப்ராப்பராக செட் பண்ணல. மொத்த மலேசியாவும் அவர் தான்றாங்க. பில்லா தீனா இதெல்லாம் எங்கே கனெக்ட் ஆகுதுன்றது ஒன்றும் புரியல எனக்கு. அதெல்லாம் பூரா அஜித் ஃபேன்ஸுக்காக வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஃபேன் பாயாக இருக்கலாம், நீங்கள் அதுக்குன்னு சொல்லிட்டு ப்ளோஜாப் பண்ணுற அளவுக்கு ஃபேன் பாயாக இருக்கக்கூடாது. அதிக் ப்ரோ அடுத்த படமாச்சும் நல்லா பண்ணுங்க, அதான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு படம் இந்த மாதிரி பண்ணி ஓடிடுச்சு, ஓகே இது வந்து ஒரு ஃபேன் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துட்டீங்க, ஃபேன்ஸுக்கு பிடிச்சிருக்கு. அடுத்த படமும் இதே மாதிரி எடுத்திங்கன்னா இப்போ நான் சொல்கிறது தான் எல்லாருமே சொல்லுவாங்க, அதான் நான் சொல்லுவேன். அடுத்த படம் ஓரளவுக்கு நல்லா எடுங்க, ஒரு நல்ல கதையோடு எடுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன், வேறுதுன்னு சொல்ல முடியாது. மொதல் இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா நான் மொதல் பிளேஸில் போடுவேன்னா நான் எதிரே பார்க்கலங்கய்யா. நான் சரி சும்மா ஒரு படம் பார்க்கலாமே, இந்த மாதிரி ரேம்போன்னு ஒரு படம் தீபாவளி ஸ்பெஷலாக வந்து சன் டிவியில் போட போகிறான், சன் நெக்ஸ்ட்டில் வந்திருக்குன்னு எடுத்தேன். முத்தையா டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் சரிங்களா. உக்காலி டார்ச்சர் பண்ணி சாவடிச்சிட்டானால எனக்கு ஃபோன் இல்லாமல், ஃபோன் பார்த்தாலே எனக்கு தலைவலி வருது அந்த படம் பார்த்து. ஃபோன் பார்க்குறேன், மெசேஜ் பார்க்குறேன், கேம் விளாட்றேன், எல்லாம் பண்ணி எனக்கு அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டார்ச்சராக இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு திராபியான படம். இந்த படத்துக்கு நான் ரோஸ்ட் கூட போட்டிருப்பேன் ஆக்சுவலாக, அவ்வளோ கேவலமாக இருக்கும். அருண்நிதியெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் இந்த படத்தில் போய் மாட்டான்னு சொல்லிட்டு தெரில. சன் டிவிக்கு படம் எடுக்குன்னா உருப்படியாக வர சீரியல் எடுத்துகிட்டு போங்கண்ணா, எதுக்குல அந்த கருமத்தெல்லாம் எடுத்தீங்க தெரியல, இது பண்ணுறீங்க. இந்த கருமத்தை பார்த்துட்டு ஐயோ முடியல. இந்த பாக்ஸர்னு வைங்க, அவனை வெள்ளாம்சான்னு வைங்க, அப்புறம் கார்பரேட்டுக்கு உங்களுக்கு இருக்க பிரச்சனை, ஹீரோயினால் இருக்க பிரச்சனை, இந்த அலெக்ஸ் பாண்டியன் படத்தெல்லாம் கொஞ்சம் உருவி ஒரு மாதிரி இந்த படமே ஒரு மாதிரி பீயாட்டாக இருக்குங்க. திராபியான படம்.
நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தலைவலி வந்துடும். இந்த படத்தை தயவுசெய்து சும்மா கூட தொட்டு பார்க்காதீங்க. நான் தெரியாமல் பார்த்து தொலைச்சிட்டேன். அதனால் இந்த படத்துக்கு வந்து நான் முதல் இடம் போடுறேன். எனக்கு ரொம்ப தலைவலி இந்த படம் பார்த்துட்டு எனக்கு ஏன்டா பார்த்தோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆன படம் இந்த ராம்போ படம். அதனால் இந்த முதல் இடத்துல வைக்கிறேன். சரிங்களா? இதுதான் 2025 என்னோட பிடிக்காத படத்துக்கான லிஸ்ட்டையும் நான் இங்கே கொடுத்துட்டேன். ஸோ அவ்வளோதான். உங்களோட லிஸ்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய்.